ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எரியுதடி மாலா ஃபேனை போடு. ஆமாங்க, நாளடைவுல இந்த வெயிலோட தாக்கம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்க. வெளியில போயிட்டு வந்தோம்னா வீட்டுக்குள்ள வந்தவனே ஐயோ இது நம்ம பையன் தானா இல்ல வேற யாருமா அப்படின்னு அவங்களே ஷாக்காய் கேட்கிற அளவுக்கு நம்ம ஸ்கின் டோனே மாறி போய் தான் உள்ளுக்கு வரோங்க. வெளியே போக முடியலடா, ஜெயில் மாதிரி இருக்குது. உனக்கெல்லாம் வெக்கமானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? எந்த அளவுக்கு வெயில் அதிகமா இருக்கு அப்படிங்கறத 2 முட்டை எடுத்து உடைச்சு வெயில நம்ம அப்படியே ஊத்தணும் அப்படின்னோம்னா நமக்கு ஈஸியா ஆஃப் ஆயில் கிடைச்சிருங்க. அந்த அளவுக்கு வந்து வெயில் கொதின்னு கொதிக்குதுங்க. ஏங்க முட்டையே அந்த அளவுக்கு வேகுதுன்னா நம்ம மண்டை உடம்புல எந்த அளவுக்கு வேகுங்கிறத நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதுக்காகத்தான் நம்ம ஊர்ல பல அறிவாளிக இந்த வெயில தாக்கத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு பல விதமா யோசிச்சு என்னென்னமோ பண்ணிருக்காங்க. அதைத்தான் இந்த வீடியோல 1 by 1 பார்க்க போறோம். செம இன்ட்ரெஸ்டா இருக்கும், பண்ணாவா இருக்கும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயும் போல அந்த லைக் பட்டனை மறக்காம தட்டி விட்டுருங்க. என்ன வெயில் உடம்புல சொல்ல முடியாத இடத்துல எல்லாம் எரியுதுங்க. அந்த அளவுக்கு வெயில் தாக்கம் இருக்குங்க. இது புதுசா இருக்கலாம். என்ன வெயில் 110 டிகிரி ஆமியா. 110 டிகிரி அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை உண்மையிலேங்க இதுதான் நல்ல ஐடியா. ஏன்னா இப்ப கிணத்துல இருந்து வர்ற தண்ணி கூட வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு. அதனால அது கிணத்துல இருந்து வர்ற தண்ணியை டைரக்டா ஒரு தொட்டியில போட்டு நம்ம இதுக்குன்னு ஸ்பெஷலா வந்து பெரிய ஐஸ் பார்களை போட்டு அதுல நம்ம முங்கி எந்திரிச்சா தான் இந்த வெயில இருந்து நம்மளை காப்பாற்றவே முடியுங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். எவ்வளவுதான் ஏசிய 16ல வச்சாலுமே வந்து ஏசில இருந்து வெக்க காத்தாங்க வருது. ஆனா இது நல்லா இருக்குங்க, இது நல்லா இருக்கு. உண்மையிலே சூப்பர் ஐடியாங்க. கார்ல போனா ஒரே வெக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு காரை ஒரு இடத்துல நிக்கிட்டு உள்ள அந்த ப்ளூ கலர் பேப்பரை பூரா நிரப்பி ஃபுல்லா தண்ணியை நிரப்பிட்டு அதுக்குள்ள உட்கார்ந்தா தான் வந்து இந்த வெயில ஃபுல்லாவே தணிக்க முடியும் அப்படின்ட்டு செம ஐடியா பண்ணிருக்காங்க. சில பேர் கூல் ட்ரிங்க்ஸும் வச்சிருக்காங்க, சில பேர் ட்ரிங்க்ஸும் வச்சு இது பண்றாங்க. ஆனா இது புதுசா இருக்கு. இந்த காலத்துல இப்படி செஞ்சா தான் நம்மளால வந்து உயிர் வாழ முடியும். அந்த அளவுக்கு இருக்குங்க. நீச்சல் குளமே மாத்திட்டாங்க டாடா ஏசிய. அவங்கனாலும் காரு இவங்க டாடா ஏசி போய் ஃபுல்லாவே தண்ணி நிறுத்தி நீச்சல் குளமாவே மாத்திட்டாங்க. அப்படி எல்லாம் ஐடியா தோணுது பாருங்க. உண்மையிலே ஆனா நல்லாவும் இருக்குங்க. நம்ம வெளியில எங்க போய் குளிக்கிறதுக்கு நம்மகிட்ட உள்ள காரையோ அல்லது இந்த மாதிரி டாடா ஏசியோ நல்லா ஃபுல்லா கவர் பண்ணி தண்ணியை நிறைச்சு குளிச்சோம்னாலே அதுவே மிகப்பெரிய ஆனந்தங்க. இதோட ஜூஸ் தர்பூசணி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உண்மையிலே இதே தனி என்ஜாய்மெண்ட்டுங்க. நீங்களா யாருடா? How do I tell you? இருங்க இதோட முடிஞ்சு போல. இதனால டாடா ஏசி காரு இதுக்கப்புறம் வந்து நம்ம அப்பா தானே இப்படி பண்றாங்க, நம்ம இது வித்தியாசமா யோசிக்கிட்டு ஒரு சின்ன குழந்தை அதுக்கு தகுந்தாப்புல ஸ்விம்மிங் பூல வந்து எப்படி தயாரிச்சிருக்காங்க பாருங்க. ஊட்டியிலே தண்ணி நிறைச்சு குளிக்க வச்சுட்டாங்க. குழந்தைக்கு எவ்வளவு ஆனந்தம். கவர் ஒண்ணு கூட ட்ரெஸ்ஸை பாருங்க எப்படி மாத்தி விட்டுருக்காங்க. நம்ம அப்பா அம்மா தான் நம்மளை விட்டுட்டு போய் கார்ல வந்து தண்ணி நிரப்பி இப்படி குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அந்த குழந்தைய பிளான் பண்ணி என்ன பண்ணிருச்சுன்னா தன்னோட ஸ்கூட்டியவே வந்து ஸ்விமிங் பூலா மாத்திருச்சு. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சின்ன குழந்தை தானே, அந்த அளவுக்கு வந்து தண்ணியை நிரப்பி அதை வந்து குளிக்க வச்சிருக்கா. சின்ன வயசுல இந்த யோசனை நம்மளுக்கு இல்லாம போச்சு. என்ன பண்ணுது? ஓ நல்ல ஐடியா தான். பாவண்டா பொண்ணு. எவ்வளவு நேரம் தாவிட்டு போக முடியும்? பாவங்க, இந்த பொண்ணுகிட்ட செருப்பும் கிடையாது. எப்படி நடந்து போறது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கிருந்து டப்ப தூக்கி தலையில வச்சுட்டு தண்ணியை ஊத்தி அப்படியே நடந்து போகுது. வருஷம் நம்ம இப்படி ஒரு அறிவுஜீவி நம்ம நாட்டில் வந்து பிறந்துடுறாங்க. போன வருஷம் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்கூட்டர்ல வந்து தண்ணியை ஊத்திட்டு வந்து போனாங்க. அது வேற பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா இந்த வருஷம் நீங்க ஸ்கூட்டர்ல போனதானே படிப்பீங்க, நாங்க நடந்து போறதுக்கே தண்ணியை கொண்டு போய் இப்படி ஊத்திட்டு நடப்போண்டா அப்படின்ட்டு எவ்வளவு அழகா வந்து இந்த பொண்ணு நடக்குது. உலகத்துல உள்ள அறிவாளியை பூரா நம்ம உள்ளதாண்டா இருக்கானுங்க. எவ்வளவு அழகா ஹெட்செட்லயே வந்து தர்பீஸை வச்சு அதுக்காக ஒரு கண்ணு கூலிங்கா இருக்காக அந்த தர்பீஸ்ல கூலிங் கிளாஸ் மாதிரி கட் பண்ணிருக்கான். அதுலயே அந்த தர்பீஸை குடிக்கிறான் பாரு. வெயிலுக்கு எவ்வளவு இதமா இருக்கும். அந்த வெயில தணிக்கிறது அப்படிங்கறத வந்து இவன்ட்ட இருந்தாங்க கத்துக்கணும். உண்மையிலே இவங்க தான்டா நல்ல ஐடியா.
ஆமாங்க, உண்மையிலே யார் பாவம்னா இந்த கட்டட தொழிலாளியா தான் பாவங்க. எப்படி முன்னாடி துண்டை கட்டுவாங்க, இல்லைன்னா எப்படி இதையா பண்ணுவாங்க, எப்படி பார்த்தாலும் ஹீட் இறங்கிடும். ஆனா இது புதுசா இருக்கு. இந்த அட்டையை வச்சு வெயில இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு அழகா வந்து அதை மேக் பண்ணி எவ்வளவு அழகா யூஸ் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, சீப்பாண்ட பெஸ்ட்டாவே வெயில இருந்து ஓரளவு ப்ரொடெக்ட் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் நல்ல ஐடியா, இவங்களை பாராட்ட தாங்க செய்யணும் இதுக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது நிறைய குறை இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ எதை பத்தி போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.